அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கலாமான்னு ஹபி கேட்டிருந்தார். நாங்கள் மட்டும் போகல, எங்களோட நானாவும் மச்சியும் தான் வந்திருந்தாங்க. யாழ்ப்பாணத்தில் இப்போ சரியான வெயிலுங்க. அப்போ ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கணும் போல் இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் குளிக்கல, எங்கள் நானாவும் ஹபியும் தான் குளிக்க போகிறாங்க. நாங்கள் இருந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். ஜைபாபாவையும் நம்ம குளிப்பாட்டலில் லைட்டாக கால் நினைக்க போகிறோம். சரி, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்எஸ் ஃபேமிலி சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிக்க போகிறோம். ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறாங்க. நாங்கள் குளிக்கல, நானாவும் என் அம்மையும் குளிக்க போகிறாரு. நானோட ஒய்ஃபும் நானும் பிராக் பார்க்க போகிறோம். பிராக் பார்க்க போகிறீங்களா? எல்லாம் இந்த குருவினே. அது கொக்கு. கொக்கா? இங்கே பாருங்க. அங்கே தான் வந்து நாங்கள் பில் கட்டணும், பில் எடுக்கணும். ஏம்மா இது பழைய ஆள்ட்டுக்காரா? சரியான அமைதியான பிளேஸுங்க. ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. சரியான அமைதியாக இருந்துச்சு. நான் கதைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். கீழே மரக்கட்டை இருக்குது, நல்லா இருக்கு. அந்த கேஷியர் ஹாய், ஈத் முபாரக்கு. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு. நான் குளிக்கல, என் ஹபி குளிக்க போகிறாரு. அவங்க ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் நாங்கள் காசு கட்டணும். காசு கட்டி ரெஷீட் ஒன்று தருவாங்க. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனால் தான் ஸ்விம்மிங் பூல்லே வரும். பாருங்கள், தொடர்ந்து பார்க்க நல்லா இருக்கு கைஸ். அதில் வந்து ரூம் வைப்பாங்க. நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல், சாப்பிட்றதுக்கு ரூம் எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறத விட பீச்சில் குளிக்கிறது தான் சூப்பர்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல இடங்க. எங்கள் சைட்லாம் ரொம்பவே ஊஞ்சி போயிருக்குது. நிம்மதியாக இருக்குது. ஒரு வாகனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. இந்த கேட்டிடு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணாடிக்குள்ளே தெரியுது கேட்டிடு. ஸ்விம்மிங் பூல்லாம் ஒரு ஆள் ஒரு ஹவர் குளிக்கிறதுக்கு 500 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரீ. இப்படி நாங்கள் உள்ளுக்கு என்ட்ரி ஆகினா வந்து ஸ்விம்மிங் பூல். நாங்கள் ஆட்டோவை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஆட்டோவை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போகிறோம். பார்த்தீங்களா, என் ஹபி எப்போ இறங்குவோன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. டைம் கொடுப்பாங்க, 1 ஹவருக்கு 500 ரூபா படி. ஹை பாஞ்சிரு. இது இதுலேயும் போகலாமா? இதுலேயும் போகலாமா? சயான் அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு குளிக்க ஸ்விம்மிங் பூல் வந்துக்கிறாரு ஏன் அப்படி. பாருங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வந்துட்டு நித்திர போகுது ஆளுக்கு. பண்ணுவேன். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு நித்திரையை பாருங்க, மாமான மடியில். ரெண்டு மச்சானும் மாறி மாறி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க சம்டைம்ஸ். ஹபி போட்டிக்கிறது எங்களை நானாட உடுப்பு தான். ஆனால் அழகாக இருக்கு அவருக்கு. ஆட்டோ இது பண்ணுறதுக்கு நல்ல இடம்னே, பார்க்கிங் பண்ணுறதுக்கு. எடுங்க மச்சி, 1 2 3 ஸ்டார்ட் சொல்லு. சரி, நான் எடுக்கிறேன். 1 2 3.
எங்கள் நானாக்கும் ஹபிக்கும் வந்து சந்தோஷம் தண்ணியில் குளிச்சது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், அதில் ஒரு ஆள் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கேட்டுருந்தாங்க என் ஹபிகிட்ட, என்ன யூடியூப் சேனலாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், நம்ம செய்கிறோம் யூடியூப் சேனல், என்எஸ் ஃபேமிலி சேனல் அப்படின்னு வந்து என் ஹபி சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களோட சப்போர்ட் தான் கைஸ் இந்த 345 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு காரணம். தொடர்ந்து இப்படி சப்போர்ட் தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், அதுக்கப்புறம் கூடுதலாக வரணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபருக்கான தான் ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஓகே, நான் தொடர்ந்து வந்து என்னால் இந்த வீடியோக்களை போடுவேன். நீங்களும் வந்து சப்போர்ட் தாங்க கைஸ். ரயான் பாப்பா தூங்கிட்டாங்க. ரயான் பாப்பா ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்தில் கதிரை போட்டு இருந்ததுனால ரொம்பவே குளுமையாக இருந்துச்சு அந்த இடம். சாய் பாப்பா அப்படியே நித்திரை கொண்டுட்டாங்க. நானும் அவரை மடியில் வச்சுட்டு கதிரிலிருந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க குளிக்கிறத. போங்கண்ணே, எவ்வளோ தூரம் போறீங்கன்னு பார்ப்போம். ஹபி வந்து கொக்கு மாதிரி தாழாமல் எவ்வளோ தூரமும் போகிறாரு. தண்ணி போதாதான் ஸ்விமிங் பூலில். என்னடா இவ்வளோ கொக்கா இருக்கிறா, போ தாழ மாட்டேங்குதா, கடலில் தான் கொண்டு போய் விடணும்னு. எனக்கு சின்ன வயசில் போன ஒரு ஞாபகம் உண்டு இருக்கு. 9 வயசு அப்படி போய்த்திருந்தேன். ஃபேமிலி கூட தான் போய்த்திருந்தேன். எனக்கு என்னமோ தெரியலைங்க, இந்த ஸ்விமிங் பூல் தண்ணின்னா ஒரு மாதிரி நிறைய பேர் நின்று குளிச்சுட்டு இருப்பாங்க தானே. ஆனால் இந்த ஸ்விமிங் பூலில் நிறைய பேரே இல்லை. போகும்போது 2 பேர் இருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டாங்க. அப்புறம் புது தண்ணி ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் ஹபி நானும் இறங்கினாங்க. நல்லா ஃபன்னாக போச்சுது. லூசு பேமா ஓவராங்க இங்கே மாச்சலாயிடும் மூச்சு. மீன் மாதிரி இது, கடல் கண்ணி மாதிரி. நாங்கள் கலாய்ச்சிட்டு இருந்தோம், நீங்கள் 2 பேர் இறங்கினதால தண்ணியே காணல, தண்ணி பத்தாமல் வந்துட்டு அப்படின்னு. ரயான் தங்க புள்ளியா ரஜிஃபோம். ஓ சந்தோஷத்து விளங்குதே. அது கட்டில் இருப்பாட்டி விடாலே, இந்த கட்டில் கழட்டிட்டு பம்பை சூட இருக்குன்னா பம்பை சவளத்தையும் உறிஞ்சிடும். ரயான் வாப்பா வாப்பா இவட வாப்பா மடி ஓப்படி தலையில் போடுமேம்மா, தலையில் போடும். வீடியோவில் அம்பிட்டுப்பட்ட அந்த குரல் எல்லாமே நான் வந்து தொண்டை பூட்டான டைம் கதைச்சதுங்க. நான் அந்த ஸ்விமிங் பூல் போனது இல்லைனாலும் ஒரு கிழமைக்கு மேலே.
அப்போ கதைச்சது தான். சரியான தொண்டை போட்டு ஐஸ் தண்ணி அதிகமாக குடிக்கிறதால அவ்வளோ தொண்டை போட்டு. இப்போ கொஞ்சம் ஓரளவு ஓகேயாக இருக்குது. ஆனால் இப்போ தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். சாய் பாப்பாவுக்கு தண்ணினாலே போதுங்க. சரியான குளிர் தானே, அப்படியே குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்காங்கல்ல, டார்க் ப்ளூவில், அங்கே தான் வச்சுருந்தோம். மாமாவோட ரொம்ப பாசம், மாமாவோடயே இருந்தாங்க. மாமாவோடையும் பாப்பாவோடையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பாட்டு பார்சலெல்லாம் கட்டியே கொண்டு வந்தோம் வயசு. இந்த தொண்டை பூட்டிருக்குது, நினச்சிக்கொள்ள வேணாம். என்னடா இது இப்படி குரல் இருக்கேன்னு. தண்ணி போத்தல் எடுக்கணும். மச்சி தண்ணி போத்தல் எடுங்க. நாங்கள் பிரியாணி தாங்க அன்றைக்கி கட்டிட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருந்து அவங்க சாப்பிடக்கிட்ட அவங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியாக இருந்துச்சாம்மா. எங்களுக்கு தண்ணிக்கு பக்கத்தில் இருந்து சாப்பிட்டது ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு. சாப்பாடு கொண்டு வந்தோம் கைஸ். ராஜா வாழ்க்கைப்பா உனக்கு. ஸ்விமிங் பூலில் இருந்து சாய் பாப்பா பால் குடிக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாய் பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி என்ன தம்பி? சயான் தண்ணிக்குள்ளே இருந்து உணவா உனக்கு? தம்பி ஸ்விமிங் பூல் குளிக்கிறீங்களா புள்ள? சயான் மாமாவோட என்ன ஆட்டம் ஸ்விமிங் பூலுக்குள்ள. அம்மா அம்மா நீச்சல் அடிக்கிறீங்களா? நீச்சல் அடிக்கிறீங்களா? எங்கேயுமே இப்போ வெளியில் பெருசாக போகல கைஸ். ராஜா ஐஸ்கிரீமுக்கு தான் போயிட்டு இருந்தோம். சரியான வெக்க வேறு. அப்புறம் ஸ்விமிங் பூல் போகலாம் அப்படின்னு அப்படி வந்து ஸ்விமிங் பூலுக்கு வந்தார். அது கூட எங்களை நானும் வந்தார். ஜை பாப்பா வந்து மாமா கூடயே தான் இருக்கிறாரு. நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிவிட்டு இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே இருந்து பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு மாமாவோட சேர்ந்து. என்ன ஒரு ராஜ வாழ்க்கை தெரியுமா என் பிள்ளைக்கு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கேம் பண்ண போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு நீந்தி வாரேன்னு. 3 to 3. வேமா ஸ்பீட் வேமா. யார் 2 பேருமே சேம். வாவ், கேம் ஓவர். ஸ்விமிங் பூல் வந்தீங்களா? எனக்கு அதை கட்டால போகிறதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா பாசி லைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்தது, வலிக்கு விட்டுருமோன்னு என் ஹாபிட்ட சொன்னேன். முன்னுக்கே போங்க, விழுந்தா காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி மெதுவாக ஒரு மாதிரி போயாச்சு. அவ்வளோதான், இறங்கி குளிக்கல, கால் மட்டும் நினச்சோம். அவனுக்கு வருது. ஃபினிஷ். 1 hour முடிஞ்சுது. 1 hour. ஓகே போகலாமா? ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது இன்றைக்கி.
ஓகே காய்ஸ் 1 ஹவர் நம்மளோட டைம் முடிஞ்சு நாங்கள் போய் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.